சிம்மராசி பெண்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தகுதியான அவங்க அட்மயர் பண்ணுற கணவன் கிடைச்சா. ஓகே. அவங்க அட்மயர் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா வெத்து வேட்டுன்னு நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நினைவு தோன்றிய அடுத்த நிமிஷம் டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. ஓ, அப்படி தோணவே கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டு உமன், நமக்கு ஒரு பெஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்டு தான் ஹஸ்பண்ட் ஆக முடியும். அதனால் இவங்ககிட்ட எல்லாம் ஈஸியாக ப்ரப்போஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரியும் இத்தனை பேர் நமக்கு ப்ரப்போஸ் பண்ண தயாராக இருக்காங்கன்னு இந்த பொண்ணுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. அது தன்னை விட படிப்பில், தன்னை விட அழகில், தன்னை விட அந்தஸ்தில், தன்னை விட கர்வத்தில், இது கர்வம் பிடிச்சது. வித்தியாசமே ஆளுமை உடைய பெண்கள் இருப்பாங்க, அதிகாரமுடைய பெண்கள் இருப்பாங்க. இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கர்வம், ஆணவம் அதிகம். என்னை விட வேற யாருமே கிடையாது. ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்றோம்ல, என்னால் முடியும்னா தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியும்னு நினச்சா ஓவர் கான்ஃபிடென்ஸ். இவங்க ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடையவங்க. ஆனால் அவங்களால முடியும். நீங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, இது உலகத்தில் நடக்கவே நடக்காது, இதை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் பிறக்கவே இல்லைன்னு சொல்லுங்க, அவங்க அதை செஞ்சு முடிப்பாங்க. அட் எனி காஸ்ட் ஷி வில் டூ தட். அதே மாதிரி தன்னை அப்படியே உச்சி மேலே வச்சு கொஞ்சிற ஒரு ஹஸ்பண்டை எதிர்பார்ப்பாங்க. தனக்கு எல்லா தகுதியும் நிறைவாக இருக்கணும். ஓ, இன்னார் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது, இன்னார் ஹஸ்பண்டா இவங்க அப்படி கேட்குற மாதிரி இருக்கணும். இவங்க எப்போவுமே அப்பா பேரோ ஹஸ்பண்ட் பேரோ இனிஷியல்லாம் போடவே மாட்டாங்க. இவங்களுக்கு இனிஷியல்ஸ்லாம் தேவையில்லை, இவங்க மட்டும்தான். அப்போ இன்னாருடைய ஹஸ்பண்ட், இன்னாருடைய பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அழகாக அப்படி சிங்கக்குட்டி மாதிரி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி செல்லமாக எல்லா தகுதியும் அதுக்கு கொடுத்து, படிப்புல இருந்து என்னென்ன கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கோ எல்லாம் படிக்க வச்சு, கண்ணும் கருத்துமா பார்த்து அதுக்கு அது ஒரு ட்ரெஸ் போட்டிருக்குன்னா இந்த உலகத்தில் வேறு யாருமே அந்த ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடாது, அந்த ஏரியாவிலே யாரும் போட்டிருக்கக்கூடாது. அப்படி தேடி பார்த்து எடுத்து பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் தப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. எல்லாரும் என்னென்னமோ கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் படித்தா இவங்க மட்டும் இவங்க பிள்ளைய வேறு யாருமே படிக்காத ஒரு படிப்பு படிக்க வைப்பாங்க. அப்படி ரொம்ப ஸ்பெஷலாக வளர்ப்பாங்க. ஹஸ்பண்டையும் அப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிடுவாங்க. வீட்டு நிர்வாகம் தான் இவங்க பண்ணுவாங்க. இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க.